அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், மதிய வணக்கம். தற்போதைய முக்கியமான தகவல், நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, ஜசீரா ஏர்வேஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, ஜசீரா ஃப்ளைட் வருதாமே, அப்போ எங்களுக்கு நாட்டுக்கு போக முடியுமா, எந்த வழியில் நாட்டுக்கு போகலாம், எங்களுடைய பயணங்கள் எந்த மாதிரி இருக்கும், இப்போ நோன்பு பெருநாள் முடிஞ்ச பிறகு போகிறதுக்கு இருக்கிறோம். சாதாரணமாக இன்னொரு 10 நாள் 15 நாளில் எங்களுக்கு நாட்டுக்கு போக வேண்டிய வரும். எப்படி நாங்கள் போகிறது அப்படின்ற மாதிரி பலரும் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அன்பாத உறவுகளே, இப்போதைக்கு நீங்கள் நாட்டுக்கு போகிறதுக்கு இருக்கிற வழி என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவுக்கு போய் சவுதி அரேபியா மூலம் சவுதி அரேபியாவில் இருந்தும் நீங்கள் தாயகம் போக முடியுமா அப்படின்றது கன்ஃபார்ம் இல்லை. சவுதி அரேபியாவிலேருந்து வேறொரு நாட்டுக்கு ஃப்ளைட் எடுத்து அங்கே இருந்து வேணால் நீங்கள் நாட்டுக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணலாம், இந்தியாவுக்கோ அல்லது இலங்கைக்கோ. அந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கான செலவுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குதா? அதாவது இங்கேருந்து சவுதி அரேபியாவுக்கு போகணும், வாகனத்தில் தான் போகணும். அங்கே போயிட்டு அதுக்கு நீங்கள் ஸ்பெஷல் அனுமதி வாங்கியே ஆகணும். 2 தூதரகங்களுடைய அனுமதி வாங்கணும். இலங்கை தூதரகத்துடைய அனுமதி வாங்கணும், சவுதி தூதரகத்துடைய அனுமதியும் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் அங்கேருந்து தம்மாமில் அல்லது ஜித்தாவில் இருந்து வேறு ஏதாவது ஒரு ஃப்ளைட் எடுத்து வேறொரு நாட்டுக்கு ஃப்ளைட்டில் போய் அந்த நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு ஃப்ளைட் எடுத்து போகணும். அந்த மாதிரி போகிறதுக்குரிய ஏற்பாடு இருக்குது. குறைஞ்சது ஒரு 500 தினார் சரி போனாலும் பரவாயில்ல, நான் நாட்டுக்கு தான் போய் சேருவேன் அப்படின்னு துடிக்கிறீங்களா இருந்தால் இறங்கி முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லையா, முடிந்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள், அதாவது குறிப்பாக லண்டன், ஜெர்மன், ஃப்ரான்ஸ், இத்தாலி, வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய குடிமக்களை உள்வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வழியாக. அதாவது குவைத் நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அனைத்து குடிமக்களும் பார்த்திங்கன்னா வேறு நாடுகள்லேருந்து ஜசீரா ஏர்வேஸ் மற்றும் சில குவைட் ஏர்வேஸ், சவுதி ஏர்வேஸ், இன்னும் சில ஏர்லைன்ஸ் வழியாக சவுதி அரேபியாவுக்கு அங்கே இருந்து பார்த்திங்கன்னா இதில் போர்டர் வழியாக உள்ள வரவழைக்கப்படுறாங்க. அதே மாதிரி ஜசீராவுடைய முதல் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா லண்டனில் வந்திருக்குது அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ காட்சிகளையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி குவைட் ஏர்வேஸ் ஆப்ரேட் ஃப்ளைட் ஃப்ரம் கைரோ டு தம்மாம் வெனிஸ்டே, departure 11 AM Cairo time and arrival 3 PM. புக்கிங் அவைலபிள். அதாவது கைரோ, குவைட் ஏர்வேஸ் கைரோ, அதாவது மசர், ஈஜிப்தில் கைரோவில் இருந்து டைரெக்டாக இங்கே தம்மாமுக்கு ஏர்போர்ட்டுக்கு வராங்க. இது பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு மட்டும்தான் பாசிபிளாக இருக்குது. மற்ற எந்த நாடுகள்லையும் வர முடியாத வாய்ப்பு தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிலைமை சரியாகட்டும். அப்படி இல்லையா, நான் சொன்ன மாதிரி போர்டர் வழியாகலாம் போகிறதுக்குரிய தயார் நிலையில் இருக்கிறீங்கன்னா, அங்கேருந்து வேறொரு நாட்டுக்கு போய் வேறொரு நாட்டில் இருந்து ஃப்ளைட் எடுத்து திருப்பி இலங்கைக்கு போகணும் இல்லை இந்தியாவுக்கு போகணும் என்ற முயற்சியில் இருக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லையா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்ஷா அல்லாஹ் விரைவில் சரியாகணும் அப்படின்னு துவா செய்வோம். வீடியோ காட்சிகளை பாருங்கள்.
وصلنا لديرتنا الحمد لله بخير، الحمد لله الأوضاع كلها الأمور طيبة. وصلنا. نحن باغون هنا، نحن باغون هنا، هذه الأرض من الماء إلى الماء لنا. نحن باغون هنا، نحن باغون هنا، ومن القلب إلى نشكر الخطوط الجوية التركية اللي ما هدتنا بالغربة وحرصت إن رجعنا وطن سالمين، قامت باستقبالنا احنا استقبال إلى الماء لنا. الصراحة رحلتنا كانت ميسرة جدا، ما قصروا القيادة بدولة الكويت، وأيضا القيادة في السعودية ما شاء الله عليهم الاستقبال وطريقة الاستقبال اللي كان بالنسبة حق الكرو والمسافرين في مطار الدمام وأيضا على الحدود. ولما وصلنا هني كل الشكر للقيادتين الكويتية والسعودية. استقبلونا بالورد. هاي تونا داشي ما شاء الله عليهم، يعني شيء ما أسافر لعل الكويتية الصراحة.